முதலாவது நன்றி செலுத்துறேன். நான் இந்த இடத்துல வருவேன் கூட நினைச்சு பார்க்கல. ஏதோ ஒரு சும்மா எல்லாம் போறாங்க பாஸ்டர் சொல்றாரு என்ற ஒரு காரணத்துக்காக தான் எதிர்பார்க்காத விதமாக தான் நான் இங்கே வந்தேன். நான் முதல் என்ன சொல்றது, கடவுளோட அவ்வளோ ஒரு இது அப்பா மகள் என்ற ஸ்தானத்துல நான் அப்படி இருந்தேன். ஆனா இப்ப என்னுடைய வாழ்க்கை அவரோட ரொம்ப தூரமா போயிட்டு நான் யோசிச்சு பார்த்தேன். ஆராய்ந்து பார்க்க சொல்லும்போது நான் யோசிச்சு பார்த்தேன், நான் எங்கப்பா நிக்கிறேன்னு. அவருடைய கண்ணில் எட்டாத தூரமா நான் போயிட்டேனோ அப்படின்ற ஒரு சிந்தை எனக்குள்ள இருந்தது. ஆனாலும் கடைசி வரைக்கும் நீ எங்க போனாலும் நீ தான் இந்த மகள் எவ்வளவு அழுக்கோட வந்தாலும் நான் கட்டி அணைப்பேன் என்ற கடவுள் சொன்ன வார்த்தை என்னை அப்படியே ஒரு தடவை ஒழுக்கி போயிட்டு நான் ரொம்ப சொல்லும் பொழுதெல்லாம் என்னுடைய கண்களில் கண்ணீர் வலிந்து கொண்டே இருந்தது. எத்தனையோ தடவை கடவுள் அழைப்பு கிடைத்து கூட ஒரு அழைக்கப்பட்டு உதறி தள்ளிவிட்டு நான் இருந்தேன். கடவுள் இன்றைய தினத்திலும் என்னோடு அதிகமாய் பேசினார். என்னுடைய வாழ்க்கையில் நீக்கப்பட வேண்டியது, கூர்மையாக்கப்பட வேண்டியது எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. நான் இன்னும் உன்னை மறக்கல. இன்னும் நீ என்னுடைய பார்வையில் பிரகாசமா எரிஞ்சு கொண்டிருக்கிற உன்னுடைய அழுக்கான வாழ்க்கையோட என்னிடத்துல வா, உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணி. நான் உன்னை எழுப்பி ஒரு பிரகாசமான ஒரு பிள்ளையா பயன்படுத்த கடவுள் இந்த இடத்துல என்னோட பேசினா அதற்காக நன்றி. உண்மையா